ஐயாசாமி அதிமுக வேட்பாளராகவும் பாலகிருஷ்ணன் சுயேட்சை வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டனர். விஷயத்தை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் தனது வேட்பாளரான அலங்கியம் பாலகிருஷ்ணனுக்கு சிங்கம் சின்னத்தில் வாக்களியுங்கள், இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்காதீர்கள் என்று பிரச்சாரம் செய்தார் எம்ஜிஆர். ஆனால் முடிவுகள் வெளியான போது இரட்டை இலையில் போட்டியிட்ட ஐயாசாமியே வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் நிறுத்திய அலங்கியம் பாலகிருஷ்ணன் தோற்று போனார். பின்னாளில் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை ஏன் தேர்வு செய்தீர்கள் என்று மாயத்தேவரிடம் எம்ஜிஆர் கேட்க, இரண்டாம் உலகப் போரில் வெற்றி பெற்ற வின்ஸ்டன் சர்ச்சில் விக்டரி என்பதை குறிக்க வி என்று பொருள்படும் வகையில் 2 விரலை நீட்டி தனது வெற்றியை பறைசாற்றினார். அந்த வெற்றியை குறிக்கும் சாயலில் இரட்டை இலை சின்னம் இருந்ததால் இரட்டை இலை சின்னத்தை தேர்வு செய்தேன் என்றார் மாயத்தேவர். எம்ஜிஆரின் கைகளில் தொடர் வெற்றிகளை குவித்து வந்த